வாரன் பஃபெட் அமெரிக்காவின் பணக்காரர்கள் பட்டியலில் முக்கியமான நபர். இவர் கடந்த மாதம் தன் ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்கார். இவருடைய சிந்தனையில் உதித்த சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அது பங்குச்சந்தைகளில் முக்கியமாக நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்ளிகபிள் ஆகுதா அப்படிங்கிறதையும் ஒத்து பார்க்கறது தான் என்னுடைய வீடியோவின் நோக்கம். வணக்கம், நான் பாலசுப்ரமணியன். இது என் பாலா ஃபினான்ஸ் அப்படிங்கிற சேனல். வணக்கம் மிஸ்டர் பூங்காவனம். வெரி குட் மார்னிங் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஃபைன் சார், ஆல் ஆர் குட். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஆமாம். வாரன் பஃபே இந்த 94 வயசு அவருக்கு. இந்த ஏஜ்ல வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. ஓகே. அவர் வந்து இப்போ மே மாதம் 2025 ஒரு 60வது ஆனுவல் மீட்டிங்ல கலந்துட்டு பேசியிருக்காரு. அதுல வந்து முக்கியமான சில அறிவுரைகள்லாம் மக்களுக்காக சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கும் தெரியும், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வாங்க. ஸோ நம்ம சந்தைக்கு நம்ம ட்ரேடிங்கில் வந்து ஆப்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதோட இது மேட்ச் பண்ணி பார்க்கலாம், அது எந்த அளவுக்கு இதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அந்த சேயிங்க்கும் நமக்கும் எப்படி சூட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. முதல் பாயிண்ட் சொல்லுங்கள். The world is not going to adapt to you. You are going to adapt the world. இது வந்து ஒரு ஜெனரல் கண்டிஷனாக சொல்லியிருக்காரு. நம்ம அனுமானிக்கிற மாதிரி மார்க்கெட் போகாது. இது எல்லா மார்க்கெட்டுக்குமே பொருந்தும். ஈவன் நம்மளுடைய லைஃபுக்கும் பொருந்தும், எல்லா சந்தைக்கும் பொருந்தும். ஸோ மொத்தத்தில் வந்து வேர்ல்டு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. இந்த ஸ்டாக் மேலே போகும் கீழே வரும் அப்படின்னு. கீழே வந்தால் என்ன செய்யணும், மேலே போனால் என்ன பண்ணணுங்கிறத நம்ம முன்னாடியே முடிவு பண்ணிக்கணுங்கிறத கிளாரிட்டியாக சொல்கிறார். ஓகே ஓகே சார். அடுத்து வந்து allocate according to this profile, risk taking capacity on the financial circumstances, psychological response handling capacity when the actual risk take place. இதுல ரெண்டு விஷயம் சொல்றாரு. உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணுங்கன்றாரு ஃபண்ட்ஸை. அதில் வந்து ஃபினான்ஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். அதை முதல்ல முடிவு பண்ணும் போதும் ஆக்சுவலாக ரிஸ்க் வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். சில பேர் முதல்ல ஒரு முடிவு பண்ணிடுவாங்க, ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து தப்பாக பண்ணிடுவாங்க. ஸோ ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அப்படின்றத கிளியராக சொல்கிறாரு. ஒருத்தர் பண்ணுற ட்ரேடை இன்னொருத்தருக்கு சூட் ஆகுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய செலவினங்கள், அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ், அது நிறைய பாயிண்ட்ஸ் அதில் வந்து விஷயங்கள்லாம் கலந்துருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ண சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக ரிஸ்க் எடுக்கும்போது நம்ம என்ன முன்னாடியே பிளான் பண்ணமோ அதை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே. Depends upon stable income, limited debt, reasonable family expense. ஆமாம், இந்த ரிஸ்க் எல்லாமே வந்து அவங்களுடைய ரெகுலர் இன்கம் எவ்வளோ வருது, அவங்களுக்கு எவ்வளோ கடன்கள் இருக்குது, அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ். சில பேருக்கு கம்மியாக பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் லேவிஷாக பண்ணுவாங்க. இதெல்லாம் பொறுத்து தான் அந்த மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணி லாபம் எடுக்கிற விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் எல்லா மார்க்கெட்டுக்குமே பொருந்தும். ஆப்ஷன் ட்ரேடிங்கும் அது கண்டிப்பாக பொருந்தும். ஓகே. அடுத்து வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கி, cannot handle 15 to 20% drop. Advisors say be conservative. அவர் வந்து ஜென்ரலாக ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னா ஷேர்ஸ் வாங்குறத பற்றி தான் சொல்கிறாரு. பட் F&O பார்ட் ஆஃப் த ஈக்விட்டி மார்க்கெட்டு தான். ஸோ அது வந்து ஈவன் ஒரு ஈக்விட்டியை வாங்கினா இது இறங்கிடுச்சுன்னா அட்லீஸ்ட் ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷனில் வந்து அந்த அந்த எக்ஸ்பைரியை தாண்டி ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதை விட இதில் கொஞ்சம் ரிஸ்க்கு நிறையா தான் இருக்குது. பையர்ஸுக்கும் இருக்குது, செல்லர்ஸுக்கும் இருக்குது. ஸோ எப்போல்லாம் நம்ம எடுத்த பொசிஷன் எடுக்கிறோமோ அது உடனடியாக லாபத்துக்கும் போகாது, அது கொஞ்சம் நெகட்டிவாக போகும். அப்போ என்னென்னா ஒரு 15% 20% நம்மளுடைய கேபிட்டல் இறங்கிடுச்சுன்னா உடனே பயந்துருவாங்க இன்வெஸ்டர்ஸு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அதை எதிர்பார்த்து தான் வியாபாரம் பண்ணணும்னு ஒன்று சொல்கிறாரு.
ஜென்ரலாக நம்ம அட்வைசர்ஸ்னு இருப்பாங்க இல்லையா, ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஆமா ஆமா கன்சர்வேட்டிவாக போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டியில் போடாதீங்க, ஆப்ஷனில் போடாதீங்க, எஃப்டியில் போடுங்க, இல்லை இன்சூரன்ஸில் போடுங்க, டெட் இன்கமில் போடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைசர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு கிளியராக சொல்கிறாரு. ம். அடுத்து வந்து பட் பட் டூ லேட் டு ரிலீஸ் த கன்சர்வேட்டிவ் அலோகேஷன் வாஸ் ஆக்சுவலி த ரிஸ்கஸ்ட். இது வந்து அவர் கம்பேர் பண்ணுறாரு எஃப்டியையும் மார்க்கெட்டையும். எஃப்டியில் தான் போடுங்க, அது ரிஸ்க் இல்லாத விஷயம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் உண்மையான ரிஸ்க். எஃப்டியில் போடுறது தான் உண்மையான ரிஸ்க்னு போக போக தெரியும். கன்சர்வேட்டிவ் அலோகேஷன் தான் ரிஸ்கியஸ்ட் விஷயம் அப்படின்னு கிளியராக சொல்கிறாரு. அவர் மொத்தத்தில் இந்த ரிட்டையர்ட் ஆகிற பீப்புளுக்கும் நிறைய ஒரு அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு. ஒரு 60 வயசுல இருந்து ரிட்டையர் ஆகிறாங்கன்னா அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் அவங்க அவங்க எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஃபிட்னஸ் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா, அவரும் இப்போ 94 இயர்ஸ் ஓல்டு இல்லையா. ஸோ இது வரைக்கும் அவர் எப்படி பிளான் பண்ணாரோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அடுத்தவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறாரு. அதை சரியாக பண்ணலைன்னா ஒரு 10-15 வருஷத்துலேயே அவங்க மணிலாம் ரன் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் லைஃப் பிகம் வெரி ஹைலி ரிஸ்கி அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஓகே ஓகே. அடுத்தது படிங்க. ஈக்விட்டி இஸ் a higher award asset class with high risk. முதல்ல சொன்னதே தான் அது. ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நிறையா அவார்ட் பண்ணும். ஈவன் வந்து ரியல் எஸ்டேட்டு, கோல்டு எல்லாத்தையும் விட ஈக்விட்டி மார்க்கெட் தான் ரிட்டர்ன் நிறையா கொடுக்கும். அது ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கு. ஓகே ஓகே. அடுத்த பாயிண்ட். ஸோ நீட் டு சார்ட் அவுட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டு ஹேவ் a psychological risk taking ability. ஸோ இதை ஹேண்டில் பண்ணணும்னா முதல்ல வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேணுன்றாரு. ஈக்விட்டியிலே போகும்போது ஈக்விட்டியில் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எஃப்என்டோவுக்கும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேணும். அதெல்லாம் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸோ ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் ட்ரைனிங் இல்லாமல் உள்ளே வர முடியாது. எடுத்தால் தான் அது பெட்டராக இருக்கும். அடுத்தது படிங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராம் 2 components. Number 1 education, number 2 experience. ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி தியரி ஒரு பக்கம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஆன்லைனில் அவங்களுக்கு டீச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். எப்போ பொசிஷன் எடுக்கலாம், எப்போ க்ளோஸ் பண்ணலாம், எப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், எப்போ கொஞ்சம் எக்ஸிட் ஆகலாங்கிற விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் வரும். ஸோ அது ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இருக்கிற மாதிரியே தான் ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கும். ஜென்ரலாக வந்து ஈக்விட்டியை பற்றி எஜுகேஷன் பண்ணும்போது எனி பிஸ்னஸ், பெரிய கம்பெனிலாம், கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்க ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட் எதிர்பார்த்து தான் அவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண அப்புறம் தான் ரியலாக வந்து அவங்களுடைய வேல்யூலாம் எங்கேயோ ஒரு ஷேரோட வேல்யூ, அவங்களுடைய நெட் ஒர்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அதில் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், வாலட்டாலிட்டி இருக்கும் அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டில். அதில் வந்து எப்போ நம்ம என்ட்ரி ஆகுறது, எப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கிளாரிட்டாக வந்து அந்த எஜுகேஷனில் தான் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து படிங்க. Learn by books and videos, but jump into pool and learn how to swim. அவர் சொல்றாரு எவ்வளோதான் படித்தாலும் புத்தகத்தில் படிக்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், எவ்வளோலாம் படிக்கலாம். ஆனால் ரியலாக நீங்கள் மணியை போட்டுட்டு ஒரு பொசிஷன் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை கற்றுக்க முடியும். எப்படி ஒரு ஸ்விம்மர் வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சு தானே ஸ்விம்மிங் கற்றுக்க முடியும், அதுபோல் மார்க்கெட்டில் வந்து அக்கௌண்ட் இருக்கணும், ஒரு பொசிஷன் 1 2 4 எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் அதனுடைய மூவ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிளாரிட்டி வரும். Initially, small amount may be invested in equities for testing. Small amount they are willing to lose as a tuition fees to learn the market. They can watch their portfolio goes up and down, and recover, bounce and recover. Over a period of time, they will learn to invest larger sum of money. இதில் அவர் சொல்கிறது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து எதையுமே ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்மால் அமௌண்ட்டை முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் மூவ்மெண்ட்டை பார்க்கணும். அது ப்ளஸ்லையும் போகலாம், மைனஸ்லையும் போகலாம். சில சின்ன சின்ன லாஸஸ்லாம் வரலாம். அந்த லாஸஸை வந்து அவங்க டியூஷன் ஃபீ கட்டின மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். அதுதான் அவங்க ட்ரைனிங் ஃபீன்னு நினச்சிக்கணும். அது மேலே போகிறதும் கீழே போகிறதும் திருப்பி கீழே இருந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகி வர்றது எல்லாமே அதில் பார்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் இதை பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பொசிஷன் எடுக்கலாம், பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிளான் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்லேயே நம்ம அதை தான் சொல்லிக் கொடுக்குறோம். முதல்ல வந்து சிம்பிளாக பண்ணுங்கள், போக போக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம்
நிறைய பொசிஷன் எடுக்கலாம், வால்யூம் பிகரா பண்ணலாம். Okay, okay. இதுக்கு அடுத்தது Do not invest highly leveraged, consistently loss-making companies, companies with low return on capital, companies with high PE ratio, growing slower than normal GDP. ஸோ இது எல்லாமே ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி நல்ல கம்பெனிலாம் செலக்ட் பண்ணி தான் அவங்க ஆப்ஷனில் ட்ரேடிங்க்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷனில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே நம்ம ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும் என்ன பார்க்கணும்னா, அன்னைக்கு டேட்டில் வந்து நல்ல வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும், லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்கணும். நம்ம நினச்சா விற்கணும், நினச்சா வாங்கணும். அது இருந்தாலே போதும். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்காக அவர் சொல்லியிருக்காரு. Okay, okay. அதுக்கு அடுத்தது Okay. Do not invest more than 5% in single company. Do not invest more than 40% in single industry. Do not invest and forget. இது ஓரளவுக்கு ஆப்ஷனுக்கும் பொருந்தும். சிங்கிள் இண்டஸ்ட்ரியில் வந்து 40%க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னார். அது நமக்கு தேவைப்படாது ரொம்ப. பட் ஒரு 1 or 2 கம்பெனிஸ், இப்போ ஐடி கம்பெனினா ஒரு 2 கம்பெனியில் வந்து ஆப்ஷனில் நம்ம பொசிஷன் எடுத்து வைக்கலாம். நிறையா எடுத்து வச்சோம்னா ஒரு ஒரு 1 டேல வந்து ஐடி வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ ஓரளவுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் இதை வந்து நம்ம பிளான் பண்ணலாம். இது இல்லாமல் Okay, வந்து okay. டு நாட் இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்கெட். அதாவது போட்டுட்டு நீங்கள் அதை மூடி வச்சிடாதீங்க, அப்பப்போ அதை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கிளியராக சொல்கிறாரு. எப்பெல்லாம் வந்து Okay. சேஞ்சஸ் வேணுமோ அதையும் செய்திருங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இவர் பண்ணுற அட்வைஸை பெரும்பாலும் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நல்லாவே எடுத்துக்க முடியும். ஒரு 90% வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகுது. போக போக நம்ம இது சரிதான்னு சொல்லி நம்மளுடைய ரிசல்ட்லையும் நம்மளுடைய ரெவன்யூ எவ்வளோ எடுக்கிறோம், ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்கிறோம், அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக பீப்புளுக்கும் புரிய வரும். ஸோ இது Okay. இன்னொரு முறை இதே மாதிரி வேற ஒரு டாப்பிக்கில் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you very much. பார்க்கலாம் சார்.